பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சங்கீதம் 38 ஒரு 38ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு அறிக்கை இடுகிற சங்கீதமாக நம்ம இதை பார்க்கலாம். தாவீது செய்த தவறுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடமாக அவர் ஜெபிக்கிற ஒரு வசனங்களை தான் நம்ம நினைவு கூறும்படியான ஒரு வசனம் இது. அதை தான் நம்ம இந்நாளிலே பார்க்குறோம். ஏன்னா இந்த நிலைமையிலே ஒரு வேளை நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்களும் இந்த வசனத்தை கொண்டு என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. பிரியமானவர்களே, இன்னி நாளையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட உள்ளம் குழம்பின நிலையில தான் இருக்கிறது. அது அலைகிற நிலைமையில தான் இருக்கிறது. ஏன்னு பார்த்தா அது அக்கிரமத்தின் விளைவாம். ஏன்னு பார்த்தா நம்ம தவறு செய்கிறது நிமித்தமாம். அப்போ பாருங்கள், நம்ம அப்போ அலைந்து குழம்புகிற காரியம், தவிக்கிற காரியம், பலனில்லாத காரியம் என்னன்னு நம்ம இந்த வசனத்தில் பார்ப்போமானால், பாவம், அக்கிரமம், மீறுதல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அலைந்து திரிகிற காரியத்தில் இருக்கிறீங்களா, பலனில்லாமல் இருக்கிறீங்களா, ஒளி இல்லாமல் ஒரு 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 மனதளவில் நம் பார்வையில் ஒளி இல்லாதபடிக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? தாவீதை போல அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள், என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லப்பா, எல்லாம் உமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு. நான் சொல்லிவிட்டு, நான் குழப்பமாக இருக்கிறேன், அலைந்து திரிகிறேன், என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய், என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நீங்கள் ஒரு வேளை நோயில் இருக்கலாம், படுக்கையில் இருக்கலாம், பார்த்து கொண்டு பிரியமானவர்களே, அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கலாம், நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்த்து தூரமாக நிற்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் அங்கே என்ன தெரியுமா, நேசிக்கிறவர் எப்படி தெரியுமா, அவரோட டைப்பு, அவரோட குணாதிசயம், அவரோட அன்பு என்ன தெரியுங்களா, அப்படியே அர்ப்பணிச்சுணும், அப்படி சரண்டர் ஆகிடணும். தாவீதை போல் அப்படி சரண்டர் ஆகிடணும். அப்படி ஆகும்பொழுது உங்களை என்ன பண்ணிவிடுவார் தெரியுமா, கையில் எடுத்துருவார். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இனத்தார தூரத்திலே நிற்கிறார்கள். நான் எனக்கே சொல்கிறேனே, நான் எனக்கு ஒரு 2016க்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு விதவிதமாக அலர்ஜி வரும். ஒரு டைம் எனக்கு ஒரு அலர்ஜி வந்துச்சு. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, கையில் அப்படியே நமிக்கும், சொரிஞ்சனா அப்படியே பவுட்ரு மாதிரி கொட்டும், தோல் பவுட்ரு மாதிரி கொட்டும். அந்த இடம் அப்படியே ஒயிட்டாக நிடும், போகாது, ரொம்ப நாள் போகாது. ஆனால் அது ஃபுல்லாக துப்புற போகாத போயிடுமோ அப்படின்லாம் நான் பயந்தேன். இந்த வசனத்தின்படி எப்படி கண்டு என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நின்றார்கள். அதை ஒயிட்டாக கையில் இருக்கிறத பார்த்தோன்னே, சாப்பாடு ஒர்க் பண்ணியிருக்கும் போது சொல்கிற வேலை செய்கிற இடத்துல அந்த பாக்ஸ் திறக்கிறவங்க டக்குன்னு எல்லாம் ஒரு அடி தள்ளி போவாங்க. என்னிடத்துலேருந்து ஒரு அடி தள்ளி போவாங்க. நான் கோச்சிக்க மாட்டேன், அவங்களுக்கு பயம் தானே அப்படின்னு சொல்லி. அப்போது என் ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறோம், அது லலிதான்னு சொல்லிட்டு, ஏய் முதல்ல உடம்பை பாரு, எதனா பெரிய நோய் எதனா இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த சாப்பாடு உள்ளே இறங்கலை பாருங்கள். பிரியமானவர்கள், அப்படியா நமக்கு வாதை கண்டு அநேக பேர் ஓடுவாங்க. அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி இருப்பீங்க, சிந்தித்து செயல்படுங்கள், அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறோம். என் பிராணினை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானும் செவிடனை போல, கேளாதவனும் ஊமையைப் போல, வாய் திறவாதவனும் இருக்கிறேன். நிறைய நேரம் எதிர்த்து பேச தோணும், வாய் வரைக்கும் வரும், அப்படியே உள்ள முழுங்கிற நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். பேசுறதுக்கு அப்படி ஒதுட்டு கிட்ட வந்துட்டு வெளியே வராமல் அப்படி முழுங்கப்படுகிற நாட்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? காது கேளாதவரை போல் இருக்கிறீங்களா? வாய் திறந்து பேச முடியாமல் ஊமை போல் இருக்கிறீங்களா? சில காரியங்களில் உங்களுக்காக அவர் பேசுவார். அப்போ பாருங்கள்,
காது கேளாதவனும் தன் வாயினால் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. ஒன்றுமே பேச முடியல. ஏன்னு கேட்டால் என் நிலம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களா? நான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கத்தாவி உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் உமக்காக காத்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு மருவத்தர் கொடுங்க சுவாமின்னு சொல்லி அவரிடத்துல கேளுங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு நீங்கள் பதில் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்கள் வாழ்ந்து காமிக்கிறது தான் பதிலாக இருக்கணும். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் பொழுது என்மேல் பெருமை பாராட்டுகிறவர்களே பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. அப்படியே நடக்கும்போதே தவறுகிறேன். அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? பெருமை பாராட்டுவார்கள். அதனால் நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுப்பா. அவங்க யாரை பெருமை பாராட்டாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கப்பா. நான் விழுகிறவனாக இருக்க தடுக்கி அப்படியே சும்மா ஊதுனாலே விழுந்துடுற போல் என் வாழ்க்கை இருக்குதுப்பா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு மருத்துவரு கொடுப்பீரையா அப்படின்னு சொல்லி என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவங்கள் நிமித்தம் விசாரப்படுகிறேன். பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். பிரியமானவர்களே, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிறார். ஏன்னு கேட்டால் இங்கே சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த இடத்துல வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியதே, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. அப்படியே பிடிச்சி அப்படியே டைட்டாக பிடிக்கிறதா. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லைப்பா, என் பாவத்தினால் எலும்புகளெல்லாம் சௌக்கியம் இல்லை. அப்போது நீங்கள் சௌக்கியம் இல்லாதவர்கள் என்ன கேட்கணுன்னா, ஆண்டவரே என் பாவத்தின் நிமித்தம் எனக்குள்ளே சௌக்கியம் இல்லைப்பா, நீங்கள் என் மேலே கோபமாக இருக்காதீங்க, என் மேலே அம்பை எய்யாதீங்கப்பா. எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது, தைத்திருக்கிறது, உம்மோட கை எனக்கு விரோதமாக இருக்குதுப்பான்னு சொல்லி நீங்கள் அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகிற்று, அவைகள் பார சுமையாய் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்றுப்பா. என் மதிக்கேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. மதிக்கேடு வந்துவிட்டால் பாவம் எது, புண்ணியம் எது, நன்மை எது, தீமை எது என்று அறியாமல், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அறியாமல் பேசி கொண்டே இருப்பார்கள் நிறைய பேர். நான் ஜெயிச்சிட்டேன், நான் சொல்கிறேன், இதை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கட்டும், அது 100 பேராக இருக்கட்டும், ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களும் காவட்டில் வீடு கட்டினதை நான் பார்த்துருக்குறேன். இந்த யூடியூப் வழியாக இருக்கிறதுனால நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அலைந்தவர்களை பார்த்துருக்கேன். எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், ஸ்டாராக இருந்தவங்க ஒன்றுமில்லாமல் சாம்பலாக போனவர்களை எனக்கு தெரியும். பிரியமானவர்களை, மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமிடும். மதிக்கேடான புத்தி மட்டும் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, நான் ஜெயிச்சிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், நான் ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ ராஜாக்கள் இல்லாமல் போயிருக்கிறாங்க, எத்தனையோ அரசாண்டவர்கள் இல்லாமல் போயிருக்காங்க, எத்தனையோ எப்படியப்பட்டவர்கள்லாம் அந்த இடமே இல்லாமல் போயிருக்கிற. பிரியமானவர்களே, மதிகேடு மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறா பாருங்க, என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்படுகிறேன், என் குடல்கள் எரிபந்தங்களாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லைன்னு சொல்லி அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, உங்களுக்கு உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீ மறுவுத்தர் கொடுப்பீர் அப்படின்னு அவரிடத்துல கேட்கும் பொழுது நாற்றமான புண்ணோ
நாசமாகிற ஒரு காரியமோ, கைவிடப்பட்ட நிலைமையோ, மற்றவர்கள் உங்களை பார்த்து பின்னாடி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையோ, எது என்னவோ பிரியமானவர்களே நான் சொல்றேன், ஆண்டவரோட ஊழியக்காரி நான் சொல்றேன், நமக்கு அது பெருசு மலையா இருக்கலாம். நீங்க ஒப்பு குடுத்துருங்க வேலைய நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் அழகா நீட்டி அவங்களுக்கு செய்வார். ஆனா அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவர் அவங்களுக்காக வழக்காடி வாதாடுகிற, மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவர் மனுஷன் இல்லங்க. மன்னிச்சுட்டு மனசுலயே வச்சுக்கிறதுக்கு. மன்னிச்சுட்டாருன்னா மன்னிச்சுட்டாரு தான். ஆனா அடுத்த டைம் தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் நீங்கள் இந்த நிலைமையில இருப்பீர்களானால், நாற்றமான ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, அலைந்து திரிகிற வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக அவர் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா, மறு உத்தரவு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாராமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.